ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த லட்டு அப்படின்ற இந்த திருப்பதி லட்டோட கான்ட்ரவர்சி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு சிம்பிளாக முடிங்கடா அப்படின்றது பார்த்தோன்னா இது கம்மா போட்டு இன்னும் கண்டினியூ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு ட்ரோலு, இன்னொரு சைடு மீம்ஸ் அப்படின்றது இந்த திருப்பதி லட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் இன்னொன்று ஒரு சைடு வந்துட்டு சில ஆக்ட்ரஸ் வந்துட்டு இந்த திருப்பதி லட்டுவை பற்றியுமே பேசியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாகவுமே மாறி இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பிரகாஷ் ராஜ் அவங்களுமே வந்துட்டு ஒரு சைடு இந்த திருப்பதி லட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனலாக மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நம்ம ஊர் ஆக்டர் கார்த்தி அண்ணா இருக்கார் இல்லையா, சூர்யாவோட தம்பி, அவரோட படம் மெய்யழகன் அப்படின்ற ஒரு படம் வருது. அதில் வந்துட்டு அரவிந்த் சாமி அண்ணனும் கார்த்தி அண்ணனுமே நடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆந்திராவில் நடக்குது. அந்த ஆந்திராவில் நடக்கும்போது ஒரு ஆங்கர் இந்த லட்டை பற்றி துருவின்னு கேட்டதுனால அதில் வந்துட்டு காண்டாய் வந்துட்டு கார்த்திக் அண்ணா ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு இந்த திருப்பதி லட்டை பற்றி பேசிட்டாரு. ஸோ அதை பேசினதுனால வந்துட்டு அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இதில் வந்துட்டு ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், ஓகேங்களா, பவன் கல்யாண் யூஸ்வலாக தெரியும், அவருமே ஒரு ஹீரோ தான், ஆந்திராவில் ஒரு மாஸ் ஹீரோ தான். ஸோ அவர் வந்துட்டு இப்போ சந்திரபாபு நாயுடோட ஆட்சியில் வந்துட்டு துணை முதலமைச்சராக இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு இந்த கார்த்தி பேசுனது வந்துட்டு எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் பவன் கல்யாண் வந்துட்டு கோவப்பட்டதை பார்த்த கார்த்திக் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எக்ஸ் தளத்தில் ஒரு அப்பாலஜிஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி வந்துட்டு சாரிங்க நான் பேசினது, ஸோ இந்த திருப்பதி அந்த லட்டை பற்றின்ற ஒரு விஷயம் பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி அண்ணா வந்துட்டு ஒரு மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டுற அளவுக்கு கார்த்திக் அண்ணன் அந்த ஒரு ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனில் லட்டை பற்றி என்ன சொல்லி இருக்காரு, அது என்னன்றதை பார்ப்போம். அவர் சொன்னதுக்கு அப்புறமா பவன் கல்யாண் வந்துட்டு இதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணார் மீடியா முன்னாடி, அதுவுமே சேர்ந்து பார்ப்போம். ஸோ ஃபைனலி பவன் கல்யாணுக்குமே கார்த்திக் அண்ணனுக்குமே நடுவில் என்னதான்ப்பா பஞ்சாயத்து அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பஞ்சாயத்துலாம் நடக்குது அப்படின்றது நீங்கள் காலையில் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக நம்ம சேனலோட வீடியோன்றது வரும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த ஒரு திருப்பதி லட்டை பற்றி யார் பேசினாலுமே, ஹீரோ ஹீரோயின் பொலிட்டிஷியன்ஸ் யார் பேசினாலுமே அவங்க பேசினதுக்கு அப்புறமா அதுக்கு முதல் ரியாக்ஷனாக ஒரு சூப்பர்மேன் மாதிரி வந்து முன்னாடி நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் தான். ஸோ இந்த பவன் கல்யாணுக்கு அவருக்கு பர்சனலாக வந்துட்டு எந்த அளவுக்கு அது ஒரு டிவோஷனலாக இருக்காருன்றது அதிலே புரியுது. பட் அதை தாண்டி இந்த ஒரு லட்டோட பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதோ இந்த கான்ட்ரவர்சி, அப்போ வந்துட்டு அவர் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டாரு. அடுத்த ஒரு 11 நாளைக்கு வந்துட்டு நான் ஒரு விரதம் இருக்க போகிறேன், அந்த விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறமா வெங்கடேஸ்வராவை வந்துட்டு நான் தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விரதத்தில் இன்னமும் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த விரதத்தில் இருக்கிற நேரத்தில் தான் பிரகாஷ் ராஜுமே வந்துட்டு இந்த ஒரு லட்டோட பிரச்சனையை வந்துட்டு பேசியிருந்தார். அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சியாக மாதிரி அதுக்குமே ஒரு பதில் சொல்லியிருந்தார் பவன் கல்யாண். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் முன்ன சொன்ன மாதிரி மெய்யழகனோட ப்ரொமோஷனுக்காக ஆந்திராவுக்கு போயிருந்தார் கார்த்தி. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு ஆங்கர் வந்துட்டு பயங்கரமான ட்விஸ்டான ஒரு கேள்விலாம் கேட்டாங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்றது வந்துட்டு கார்த்திகான ஒரு படத்தில் சொல்லியிருப்பார்ல, சிறுத்தை படத்தில். ஸோ அந்த ஒரு டெம்ப்ளேட்டை காமிச்சு வந்துட்டு கார்த்தி அண்ணா கிட்ட அந்த ஆங்கர் கேள்வி கேட்குறாங்க, என்னன்னா கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி சொல்லி. அதுக்கு வந்துட்டு கார்த்திக் அண்ணா என்ன சொன்னார்னா, இந்த லட்டை பற்றி இப்போ பேசக்கூடாது, அந்த லட்டு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது, ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக தாங்க ஒதுங்கி இருக்காரு நம்ம கார்த்திக் அண்ணா. அதுக்கும் மீறி வந்துட்டு திரும்பியும் அந்த ஆங்கர் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு ஏற்றுற மாதிரி, நான் சொன்னது அந்த பெரிய லட்டு இல்லைங்க, இது வெறும் மோட்டி லட்டு தான், இதை பற்றி நீங்கள் சொல்லலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு திரும்பி ஆங்கர் 2வது கேள்வி கார்த்திக் அண்ணன் கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ கார்த்திக் அண்ணன் திரும்பி என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க லட்டுன்ற ஒரு விஷயமே நான் பேச விரும்பலை, வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா லட்டு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், நான் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார்ல கார்த்திக் அண்ணா, ஃபஸ்ட்டு வார்த்தை. ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு பயங்கரமான கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது ஆந்திரா சைட்லேருந்து. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட
பவன் கல்யாண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரியாக்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னாங்கன்னா வந்துட்டு மீடியா முன்னாடி இங்கே பாருங்கள் கார்த்திக், நான் வந்துட்டு எல்லா நடிகர்களுக்குமே மரியாதை அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு லட்டு பிரச்சனை அப்படின்றது நீங்கள் சென்சிட்டிவ் விஷயம்னு சொன்னீங்க, இது சென்சிட்டிவ் விஷயம் அப்படின்றதுலாம் கிடையாது, இது நம்மளோட ஊர் மக்களோட ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னால், இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வார்த்தை எப்பயுமே நீங்கள் எங்கேயும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்காரு. அது அட்வைஸாக வார்னிங்கான்னு சொல்ல முடியாது, பட் அவர் பேசுறதை பார்த்தா ஒரு வார்னிங் மாதிரி தான் இருந்தது. பட் அவரோட வார்த்தைகள் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தை வந்ததுனால பவன் கல்யாண் கிட்டே இருந்து அடுத்தது வந்துட்டு கார்த்திக் பக்கம் எல்லாரும் திரும்பினாங்க. அப்படி கார்த்திக் என்ன தான் பேசினாருன்னு நான் சொன்ன முன்னாடி இருக்கிற விஷயம் தான் அதை தான் பேசியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்தாரு. என்ன அப்படின்னாக்கா, பவன் கல்யாணை டேக் பண்ணி வந்துட்டு, நான் வந்துட்டு இப்போ இந்த திருப்பதி லட்டை பற்றி பேசலை, பட் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்துட்டு உங்ககிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சேர்ந்த அந்த செய்தி வந்துட்டு மேபி அது முழுசாக வந்து சேர்ந்து இருக்காது. பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். அது கூடவே வந்துட்டு நம்ம ஊர் கலாச்சாரத்தை நான் ரொம்ப மதிக்கிறவனாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஸ்வராவோட ஒரு பக்தனா அடியானா வந்துட்டு நான் என்றைக்குமே இன்னும் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் ஏதாச்சும் ஒன்று பேசியிருந்து உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டுருந்தா நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவரோட எக்ஸ் தளத்தில் வந்துட்டு அதை போட்டார். அதுக்கப்புறமா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. பட் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த ஆங்கர் தான் ட்விஸ்ட் பண்ணி கார்த்திக் அண்ணாவை 2 வாட்டி இந்த லட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. பட் கார்த்திக் அண்ணா இந்த திருப்பதி லட்டு அப்படின்ற அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையே வரலை. பட் இருந்தாலும் அந்த ஒரு கேள்வியை அவர் ஈஸியாக சிம்பிளாக ஒரு கிளவராக வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போனார். பட் இதில் எதுக்காக வந்துட்டு பவன் கல்யாண் வந்துட்டு சென்சிட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்காக வந்துட்டு ஒரு சண்டை போடுற மாதிரி வந்து மீடியா கிட்ட பேசினாருன்றது இன்னும் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். தப்பே செய்யாத கார்த்திக் அண்ணா ஒரு பெருந்தன்மையாக வந்துட்டு அவர் பவன் கல்யாண் சொல்லிட்டாருப்பா அப்படின்றதுக்காக வந்துட்டு அவர் மேலே தப்பே இல்லைனாலுமே அவர் சாரின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. பட் அங்கே சாரின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அவர் தப்பாகவே அதை பற்றி பேசல. இன்னும் திருப்பதி லட்டுன்றது அவர் வாயிலேருந்தே அந்த வார்த்தைன்றது ஒன்று வரல. பட் அப்படி இருந்தும் எதுக்காக சாரி கேட்டாருன்னு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். அவர் தப்பு பண்ணி சாரி கேட்டிருந்தா அது வேற. அவர் தப்பே பண்ணாமல் பவன் கல்யாண் ஒரு வார்த்தை பேசினதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு அப்பாலஜிஸ் கேட்டதுன்றது அது எந்த வகையில் வந்துட்டு சரின்றது எனக்கு தெரியல. பட் இதில் வந்துட்டு அவரோட பெருந்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. சரி, ஒரு சைடு வந்துட்டு இந்த ஒரு லட்டோட பிரச்சனைக்கு வந்துட்டு கார்த்திக் அண்ணனும் பவன் கல்யாணனும் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு பிரச்சனை எங்கே அப்படின்னாக்கா பஞ்சாமிர்தம் பக்கம் திரும்புது. பஞ்சாமிர்தத்துலேயுமே வந்துட்டு ஒரு கலப்படம் ஒன்று இருக்குப்பா அப்படின்றது யார் சொல்கிறான்னா, தமிழ் ஃபிலிம் டைரக்டராக இருக்கிற மோகன்ஜி அவர்கள் சொன்னார். சரி, இந்த பஞ்சாமிர்தத்தில் அப்படி கலப்படம் இருக்குது அப்படின்றத அவர் சொல்லும்போது இதுக்கு ப்ரூஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது கேட்டால் அவர்கிட்ட ப்ரூஃப் இல்லை, எனக்கு செவி வழியாக வந்த ஒரு செய்தியை தான் நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயம் மோகன்ஜி டக்குன்னு மாற்றிட்டாப்புல. ஸோ அது வந்துட்டு எப்படின்னாக்கா, ஒரு ப்ரூஃபே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்துட்டு போகிற போக்கில் அப்படியே போட்டு போகிற ஒரு விஷயமா இருக்குது. அது வேறு ஏதாவதுல இருந்தால் பரவாயில்ல, ஒரு நிறைய மக்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு ஐயப்பன் கோயிலில் கொடுக்குற அந்த பிரசாதம் அந்த பஞ்சாமிர்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி போகிற போக்கில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு போகிறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, தமிழ்நாடு போலீஸ் உடனே மோகன்ஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ப்ரூஃபே இல்லாமல் நீ வேறு எது வேணாலும் சொல்லு, ஆனால் மக்கள் வந்துட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயங்களை பிரசாதம் இந்த கோவிலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு போகிறது அப்படின்றது வந்துட்டு ப்ரூஃபே இல்லாமல் பேசுகிறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக மோகன்ஜியை வந்துட்டு உடனே இதை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சைடு லட்டு பிரச்சனை, ஒரு சைடு பஞ்சாமிர்தம் பிரச்சனை, 2 பிரச்சனையுமே வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்லணும் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த லட்டு பிரச்சனை அப்படின்றது பார்க்கும்போது இது அவங்களுக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக சுமூகமாக யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களோட தண்டனையை வாங்கி கொடுத்து முடிச்சிட்ருக்கலாம். பட் இந்த ஒரு லட்டு பிரச்சனையை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி மக்கள் எல்லாருக்குமே அதை சொல்லி மக்களோட நம்பிக்கையில் அதை விளையாடி அவங்களோட நம்பிக்கையை வந்துட்டு உடைக்கிற மாதிரி, இப்போ லட்டுன்றது வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தோடு தான் வாங்குற மாதிரி ஒரு சூழலை மாற்றி இருக்கிறதுன்றது
ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் என்னோட சைட்லேருந்தே நான் சொல்லுவேன். அந்த தப்பில் ஏதோ ஒரு கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னாக்கா உள்ளே ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடித்து யார் அது தப்பு பண்ணாங்களோ அவங்கள வந்துட்டு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா சொன்னால் அது ஓகே, அதுக்கப்புறமா இந்த லட்டை நாங்கள் சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுதான் அதோட பிரச்சனையோட சொல்யூஷனாக இருக்கும். பட் அந்த சொல்யூஷனே இல்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியாக இன்னும் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அது மக்களோட மனசில் வந்துட்டு அந்த ஒரு டவுட்டுன்றது நம்ம கொடுத்துட்டோம். அது இப்போ நம்ம எப்படி சரி செய்ய போகிறோன்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எல்லா மக்களுக்குமே. ஸோ இதுக்கு சந்திரபாபு நாயுடு ஆச்சு என்ன பதில் சொல்ல போகுதுன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அளவுக்கு இந்த லட்டோட கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லி. ஸோ இதுதான் கார்த்திக் அண்ணனுக்குமே பவன் கல்யாண் அண்ணனுக்குமே வந்துட்டு நடந்துட்டு இருந்த பஞ்சாயத்து. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இது போல் ஊரில் நடக்கிற பஞ்சாயத்து எல்லாம் நீங்கள் காலையில் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.